ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சினிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி உப்புமா. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து அதை இந்த மாதிரி வெறும் வாணலில் வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கிறதுனா பொரிய விடக்கூடாது, சிவக்கவும் கூடாது. நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி பதமாக வறுத்து எடுத்துக்கணும். அரிசி எல்லாத்தையும் வறுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சிடுங்க. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட்டு அளவுக்கு இருக்கணும், அதுதான் பதம். எந்த உப்புமா செஞ்சாலும் நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்தா மணமாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் எடுத்து அதையும் கீறி வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வெங்காயத்தை நறுக்கி வைக்கிற நேரத்தில் அரிசி ஆறி இருக்கும். ஆறின அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு ரவா பக்குவத்தில் உடச்சி எடுக்க போகிறோம். நொய் மாதிரி, அதாவது ரவா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து கீனி அதை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜார்லேயே போட்டு பூ மாதிரி துருவி எடுத்துருக்கேன். அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்ருங்க. கீறி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க. குட்டி குட்டியாக நறுக்குன இஞ்சியை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. தேங்காய் சேர்க்கறதால இந்த உப்புமா டேஸ்டியாக இருக்கும். தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்ருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். ரவா உப்புமாவுக்கு 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும், இதுதான் கணக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் வரணும். நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் தீயில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். இந்த பக்குவம் வந்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுருங்க. இப்போ மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பொலன்னு அரிசி உப்புமா நம்ம தயார் பண்ணியாச்சு. இது சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். இது தேங்காய் சட்னிலாம் சூப்பராக இருக்கும். மல்லாட்டை சட்னியும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் கிளறி விட்டுட்டேன். நம்மளுக்கு ஆற தான் பொலன்னு கிடைக்கும். சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த அரிசி உப்புமாவை ரேஷன் புழுங்கல் அரிசி, பச்சரிசி எல்லா அரிசியிலையும் இந்த மாதிரி செய்யலாம். சூப்பராகவே இருக்கும். வீட்டில் தோசை மாவு, சப்பாத்தி மாவு தீர்ந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.